டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராஜபாளையம் ஸ்பெஷல் சேமியா கேசரி. டீ கடை கிச்சன் அப்படின்னாலே இந்த கேசரி, வடை, ஸ்நாக்ஸ், அது போக டீ இதெல்லாமே ரொம்ப டேஸ்டா நல்லா டாப் டக்கரா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா கொடுக்க முடியும் அப்படிங்கறத நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கேசரி பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு கேசரி. கேசரி அப்படின்னு நம்ம ரெடி பண்ணி உடனே சாப்பிடுவோம், ஏன்னா ஆறுறதுக்குள்ள சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா இந்த கேசரியை நீங்க ரெடி பண்ணி 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாதான் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல டீ கடை சேமியா கேசரி. அதுக்கு இன்னைக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு 100 ml சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நல்லா சூடாயிடணும். இப்போ 100 கிராம் ரவை, 100 கிராம் ரவையை நம்ம இதில் சேர்த்துடணும். இப்படி நம்ம எண்ணெயில் அந்த ரவையை சேர்க்கும் போது அப்படி பொரிஞ்சு வரணும். அந்த லேசாக அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும், பொரிஞ்சு வரணும். என்னடா சேமியா கேசரின்னு சொல்லிட்டு ரவையை போடுறீங்கன்னு நினைக்காதீங்க. ரவை போட்டு தான் சேமியா போடணும். அப்புறம் இதுதான் இந்த ராஜபாளையம் அந்த கேசரி ஸ்டைலு. நம்ம டீ கடை கிச்சன்லையும் இந்த ஸ்டைலில் தான் போடுவோம். இப்போ நம்ம அந்த சூட்லேயும் ரவை இந்த மாதிரி பொரிஞ்சு வேகணும். அந்த எண்ணெயிலேயும் நல்லா பொரிஞ்சு வேகணும். அதை முத ரவை தான் சேர்க்கணும். அடுப்பை மீடியத்திலே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம ரவையும் சேமியாவும் வறுத்து தான் பண்ண போகிறோம். வறுத்து பண்ணுறதுல இப்போ நம்ம சேமியா 200 கிராம் எடுத்துருக்கோம். 200 கிராம் இந்த மாதிரி ரொம்ப நீட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நொறுக்கி விட்ருங்க. இப்போ ரவை நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த எண்ணெயில் நல்லா கருகாத அளவுக்கு பொரிய விட்டுறணும். பொரிஞ்ச உடனே அப்புறம் இந்த சேமியாவை நம்ம அதில் சேர்த்துடணும். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு அந்த நல்ல ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயிலே பெரட்டி 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 எடுக்கணும். அந்த ரவையும் இந்த சேமியாவையும் அந்த எண்ணெயை குடிக்க வச்சிடணும். இப்போ கடையில் பாக்கெட்லேயே ரோஸ்டட் சேமியான்னு தான் வரும். அந்த ரோஸ்டட் சேமியா இருந்தாலும் அது மிஷின் வறுவல். அந்த மிஷின் வறுவல் இதில் செட் ஆகாது. நம்ம தனியாக எண்ணெயிலேயும் நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணணும். அப்போனா தான் அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ நல்லா கொஞ்சம் விடாமல் கருகாத அளவுக்கு, கருகக்கூடாது, ஆனால் ப்ரௌன் ஆகி வரணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடு பண்ணி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அது வரும். இப்போ நம்ம இது ரெடி பண்ணுற டயத்துக்கு தண்ணி இன்னைக்கு ஒரு 3/4 லிட்டரு தண்ணி நம்ம சுட வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு சுட வைங்க. இது ரெடியான உடனே இந்த தண்ணி அதில் தூக்கி ஊற்றணும். அதனால் ரெண்டுமே சூடாக இருக்கும். அதனால் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணும்போதே சிம்மில் வச்சு 3/4 லிட்டரு சூடாகிக்கிட்டு இருக்கு. நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ரவை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அப்படியே மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்துடணும். அதாவது கறியிடக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துடணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த சேமியா கேசரியை கரெக்டாக அந்த கலரில் நம்ம எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் அடுப்பை துப்புரா சிம் பண்ணிடுங்க. துப்புரா சிம் பண்ணிவிட்டு இங்கே தண்ணி நல்லா இந்த மாதிரி தரன்னு கொதிச்சிடணும். எப்படி கொதிக்கணும்? தரன்னு கொதிச்சிடணும். கொதிச்ச உடனே இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே தண்ணியை அப்படியே தூக்கி அப்படியே இதில் சேர்த்துருங்க. இதில் சிம் பண்ணிடணும். ஏன்னா தண்ணி இதுவும் சூடு அதுவும் சூடாக இருக்கும்போது இப்படி தரன்னு கொதிக்கும். இது மாதிரி நிறைய ஆவியாக வரும். கை ஆவி பற்றக்கூடாது. வளாத அளவுக்கு ஒரு பக்கமாக இருந்து ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றின பிறகு மறுபடியும் லைட்டாக அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிக்கணும். ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. சேமியாவும் அந்த ரவையும் அந்த தண்ணியில் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா அதிலேயே வேகணும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி சுண்டி வந்துடும். நல்லா இப்படி சுண்டி வந்த உடனே நம்ம இதில் இனிப்பு சேர்க்க போகிறோம். இதில் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம். இப்போ 400 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே வெயிட்டு தான். வெயிட்டே நீங்கள் வெயிட்லேயே கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. 400 கிராம் ஜீனியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் கிண்டும் போது அது மறுபடியும் மெல்ட் ஆகி லூஸ் ஆகி வரும். மறுபடியும் ஒரு லிக்விட் மாதிரி வரும். அதை நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஜீனியை போட்டோடனே இந்த மாதிரி பாயசம் மாதிரி நல்லா அது ஜீனி மெல்ட் ஆகி இந்த மாதிரி லிக்விடாக மாறிடும். இந்த மாதிரி லிக்விடாக மாறிடும். லிக்விடாக மாறினோடனே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நெய் இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் நெய் அப்படி மேட்டாக்கில் ஊற்றிடுங்க. இப்போ தயாராகிட்டு இருக்குன்னா இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கேசரி எல்லாமே டைட்டாக கிண்டி இறக்கிடுவோம் வீட்டில். எப்பயுமே கேசரி கிண்டும் போது ரொம்ப டைட்டாலாம் கிண்டி இறக்காதீங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக கிண்டி இறக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஊற்றி அதை ஆறி மறுபடியும் பிறகு கத்தி போட்டு வெட்டி வெட்டி பீஸாக தான் திங்க வேண்டியிருக்கும். அதனால் எப்பயுமே அந்த ஜீனி மெல்ட் ஆயிடுச்சுனாலே நம்ம
ரெடி ஆயிரும். ரெடி ஆனோடனே இறக்கிடலாம். அந்த ஜீனி மெல்ட் ஆன உடனே அதை மாதிரி பாத்திரத்தில் ஊற்றும் போது அந்த பாயசம் கணக்கில் இருக்கிறது அப்படியே நமக்கு இஞ்சி வரும். நல்லா இஞ்சி வரும். நல்லா ஆறின பிறகு நமக்கு அந்த எப்பயும் போல் அந்த கடையில் எடுக்கும் போதும் பொழு பொழுன்னு வரும். நல்லா சூடாகவும் ரொம்ப நேரம் இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது பாத்திரம் வந்து அந்த கொஞ்சம் இந்த மாதிரி அடியில் பாகம் கொஞ்சம் குறுகலாகவும் மேல் பாகம் கொஞ்சம் அகலமாகவும் இருக்கும். அப்படி தான் நம்ம கடையில் வச்சுருப்போம். ஏன்னா அந்த சூடு வந்து ரொம்ப ஆறாமல் இருக்கிறதுக்காக அப்படி வச்சுருப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சேமியா கேசரியை அப்படி எல்லாத்தையுமே இதில் ஊற்றுங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 15 உலர் திராட்சை சேர்த்து லேசாக இந்த மாதிரி பொரிய விட்டு அப்படியே எடுத்து அந்த கேசரிக்கு மேலே ஊற்றிடலாம். இப்போ பாயசம் மாதிரி இருக்கிற இந்த கேசரி எப்படி உதிரி உதிரியாக வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கேசரியை அப்படியே லிக்விடாக ஊற்றி வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. பாயசம் கணக்கு ஊற்றணும். இப்போ எந்த அளவுக்கு இஞ்சி இருக்கும் பாருங்க. ஆனால் சூடு குறையவே குறையாது. இன்னும் சூடு இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் அந்த சூடு அப்படியே இருக்கும். ஆனால் அந்த பாத்திரம் நல்லா இந்த மாதிரி குவியலான பாத்திரத்தில் ஊற்றினா தான் நமக்கு அந்த சூடு நிற்கும். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கேசரியை வந்து எப்பயுமே ரெடியான உடனே சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம சொன்ன மெத்தடில் அந்த வெயிட் பண்ணி நல்லா 1 மணி நேரம் கழித்து, எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா அந்த ரவை அந்த சேமியா எல்லாமே அந்த பாகு லிக்விட் மாதிரி ஆன அந்த பாகை நம்ம ஊற்றி தம் ஆயிரும். நல்லா தம் ஆனோடனே சேமியாலாம் நல்லா ஊறி உப்பி வந்துடும். அந்த ஸ்வீட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஆறினோடனே உங்களுக்கு இன்னும் பொழு பொழுன்னு வந்துடும். இப்போ நமக்கு இன்னும் சூடாக இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் அப்படி தெரியுது. நல்லா ஆறிச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். சிலருக்கு இப்படியே பிடிக்கும். இப்படியே பிடிச்சா அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். சிலருக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக பிடிக்கும். சிலருக்கு இன்னும் குறைவாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடில் நம்ம சொன்னதில் அந்த ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. என்னம்மா கண்ணு, இன்னைக்கு அருமையான சேமியா கேசரியா டீ கடை கிச்சனில் கிச்சன் இருக்கு. அப்படியே அப்பா பார்க்கும்போதே அந்த அளவுக்கு அள்ளுது. அதை அள்ளி சாப்பிட்டோம்னா மனசு அப்படியே துள்ளுது. நல்லா பொழு 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 பொழுன்னு வந்துடும். கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடி எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா ஆறி சாப்பிட்ற அளவுக்கு சூடாக சாப்பிடும்போது அந்த மாதிரி டைப்பில் சாப்பிடுவோம். கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா அருமையாக இருக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டு போனேன். இது காலை உணவுல ரொம்ப முக்கியமானது. காலையில் நிறைய பேர் வந்து உப்புமா இல்லைன்னா இந்த மாதிரி கேசரி கரெக்டாக டீ கடைக்கு தேடி போவாங்க. அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. அந்த அதில் பல்லு விளக்கணும்னா இந்த கேசரி இது மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த ஒரு டைப்பில் அருமையாக தயாராகிருக்கு. எல்லா கிராமங்கள்லையும் கிடைக்கும், எல்லா நகரங்கள்லையும் கிடைக்கும் அந்த காலையில் கேசரி. அந்த கேசரியை வந்து நம்ம ஈஸியாக எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு அருமையாக சொல்லி கொடுத்துருக்கோம். இதே போல் நீங்களும் ஒரு கேசரியை வந்து சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.